அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான சில தகவல்கள் இலங்கையர்களை பற்றிய குவைத் நாட்டின் தகவல்கள் வெளியாக இருக்குது. அதில் முக்கியமாக முதலாவது தகவலை பார்த்தலாம். எதிர்வரும் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு 2026ஆம் ஆண்டு மே மாதம் 26 முதல் 28ஆம் தேதி வரை இலங்கை தூதரகம் மூடப்பட்டிருக்கும் என்பதை தெரிய தந்திருக்கின்றாங்க. அதே மாதிரி மீண்டும் தூதரக வேலைகள் 31ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026ஆம் தேதி அன்று தொடங்க இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதோ தற்போது குவைத் செய்திகளில் வெளியான மிக முக்கிய தகவல். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இலங்கைக்கான தூதுவர் திரு லக்ஷித ரத்நாயக் அவர்கள் வெளியிட்ட தகவலை அல் ஹப்பாஸ் செய்தி சேவை வெளியிட்டிருக்கிறாங்க. இலங்கைக்கான தூதுவர் திரு லக்ஷித ரத்நாயக் அவர்கள் தெரிவித்ததாவது, குவைத் குடியுரிமை ரத்து செய்யப்பட்ட பின்னர் 50 இலங்கை பெண்கள் தங்களது இலங்கை குடியுரிமையை மீண்டும் பெற்றுள்ளனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இலங்கை தூதரகத்தினூடாக செயல்படுத்தி கொடுப்பதாக தெரிவித்திருந்தார் எங்களுடைய இலங்கைக்கான தூதுவர். அவருடைய வாய்ஸ் கட்டும் நாங்கள் கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கோம். அவரை தொடர்பு கொண்டு அவருடைய வாய்ஸ் கட்டையும் நாங்கள் உள்ள அட்டாச் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம் கடைசியில். அதே போல் நாளை திங்கட்கிழமை முதல் குவைத் நாட்டினருக்கு சுற்றுலா விசா கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்பதையும் இலங்கைக்கான தூதுவர் தெரிவித்துள்ளார். குவைத்தில் பணிப்பெண்கள் மற்றும் ஓட்டுநர்கள் உட்பட 30,000 இலங்கை வீட்டு பணியாளர்கள் தற்போது சேவையாற்றி வருவதாகவும், இலங்கைக்கு வரும் குவைத் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 20% அதிகரித்துள்ளது. மேலும் இது 50% உயரும் என்றும் எதிர்பார்க்கிறதாக தெரிவிச்சிருக்கிறார் எங்களுடைய இலங்கைக்கான தூதுவர். தற்போதைய சூழலில் பார்த்திங்கன்னா எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு செல்ல இருக்கும் அனைத்து சுற்றுலா பயணிகளுக்குமான சுற்றுலா கட்டணங்கள் குறையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட் செக்ஷனை செக் பண்ணும்போது உண்மைக்குமே மனதுக்கு ரொம்பவும் ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. இலங்கை ஒரு அழகான நாடு. இலங்கையில் மன நிம்மதியாக மன நிறைவான பயணங்களை மேற்கொள்ள முடியும். உண்மையிலே இலங்கையை பற்றி நிறைய பேர் புகழாரம் பாடியிருந்தாங்க. உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு கேட்கும்போதே. அதே போல் அன்பார்ந்த உறவுகளே, குவைத் நாட்டில் கடந்த காலங்களில் குவைத்திகளை திருமணம் முடித்த பிறகு ஒருவேளை குவைத்தி குடியுரிமை அவங்களுக்கு போயிருந்தால் அவங்களுக்கான இலங்கை குடியுரிமையை திருப்பி பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை இலங்கை தூதரகம் தற்போது மேற்கொண்டு வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் குவைத்தி குடியுரிமை பறிப்போனவங்களுக்கு குடியுரிமையை திருப்பி பெற்றுக் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் குவைத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. விரைவில் அவங்களுக்கு அது கிடைக்கலாம். ஆனால் அது வரைக்கும் அவங்களுக்கான இலங்கை குடியுரிமை நிச்சயமாக இருக்கும் அப்படின்றது தான் இப்போதைக்கு கன்ஃபார்மான தகவல். பார்க்கலாம், எதிர்வரும் காலங்களில் ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்தால் நிச்சயமாக அது சம்பந்தமான தகவல்களையும் உங்களுக்கு அறியத்தாரன். முடிந்த வரைக்கும் இந்த தகவலை தெரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெரியாத பல நண்பர்களுக்கு இது போன்ற தகவல்கள் ரொம்ப உதவியாக இருக்கும். அதே போல் குவைத்திகளை திருமணம் முடித்து யாரெல்லாம் குடியுரிமையை இப்போதைக்கு இழந்திருக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக போய் இலங்கை தூதரகத்தில் உங்களுடைய டீட்டெயில்ஸை மறுபடியும் ரீஎன்டர் பண்ணி, அதாவது மறுபடியும் தகவல்களை உள்ளே சேர்த்து நீங்கள் குவைத்தி குடியுரிமையை தற்போதைக்கு இழந்திருந்தாலும் இலங்கை குடியுரிமையை பெற்றுக்கொள்ள முடியும். අපේ ශ්‍රී ලාංකිකයෝ ශ්‍රී ලාංකික කාන්තාවන් 50 දෙනෙකුට ආසන්න ප්‍රමාණයක් කුවේටි ජාතිකයින් කසාද බැඳීම නිසා ඒගොල්ලන්ට කුවේටි පුරවැසි භාවය ලැබිලා තිබුණා. නමුත් ගිය අවුරුද්දේ මේ රටේ ප්‍රතිපත්තිමය තීරණයක් අනුව ශ්‍රී ලංකාවේ විතරක් නෙමෙයි ඒ වගේ කසාද බැඳපු විදේශ කාන්තාවන් හැම දිනාගේම පුරවැසි භාවය අවසන් කරා මේ රජය. ඊට පස්සේ ඒගොල්ලන්ට කිව්වා ඒගොල්ලෝ කලින් හිටපු රටේ පුරවැසි භාවය ලබා ගන්න කියලා. යනු ලංකාවෙත් අපේ 50කට ආසන්න අපේ සහෝදරියන්ගේ පුරවැසි භාවය නැවත ලබා ගැනීමට අපි කටයුතු කරලා තියෙනවා. බොහෝ දිනකගේ මම හිතන්නේ නෑ එහෙම ලැබුණ නැත්නම් බොහොම ටික දිනකගේ විතරයි. හුඟ දිනක දැන්ටමත් ඒක ලැබිලා තිනවා. ඒ සඳහා තානාපති කාර්යාලය නිරන්තරව පුරවැසි කාර්යාංශයත් එක්ක කටයුතු කරලා ලංකාවේ ඒ වගේම ලංකාවේ අනිත් සිසු ආයතනත් එක්ක කටයුතු කරලා මේක ඉක්මනට ලබා ගැනීමේ කටයුතු අපි ඉක්මනට කළා. ඒකේ අද ප්‍රතිඵල ලැබිලා තියෙනවා. ඒ අනුව ඔවුන්ට ඒ පුරවැසි භාවය ලැබිලා ඔවුන් මේක රටේ ඉතා පහසුවෙන් දැන් තමන්ගේ කටයුතු කරගෙන යනවා.